Good evening everyone. நம்மளோட எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் due to some network issue or something else it is lost. We couldn't take the class, so I am recording an audio. Every man in his humor அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா எட்வர்ட் நோயல் வந்து யங் மேன் அண்ட் சன் ஆஃப் ஓல்டு நோயல் எட்வர்ட் நோயல் அவங்க ஒரே ஃபேமிலி. அவங்க ஃபாதர் அண்ட் சன். ஓல்டு நோயல் வந்து ஃபாதர், எட்வர்ட் நோயல் வந்து சன். பிரெயின் வார்ம் ஓல்டு நோயல் அண்ட் எட்வர்ட் நோயலோட சர்வெண்ட். ஓல்டு நோயல் வந்து அந்த ஃபேமிலி ஓல்டு ஜென்டில்மேன். ஓகேவா? எட்வர்டோட இன்ட்ரெஸ்ட் ஐடில் போய்ட்ரியில் இருக்குதுன்னு வருத்தப்படுற ஒரு பர்சன். மாஸ்டர் ஸ்டீஃபன் யாருன்னா ஓல்டு நோயலோட நெவ்யூ சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அவங்க தான். வெல்பிரெட் அண்ட் டவுன்ரைட் ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. வெல்பிரெட்டும் டவுன்ரைட்டும் யார் அப்படின்னா அவங்களோட ஹாஃப் பிரதர்ஸ். ஓகே. மாஸ்டர் மேத்யூ வந்து ஒரு டவுன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை டவுன் கேர்ள்னு வந்து பென் ஜான்சன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபூலிஷ் யங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் போயட்டேஸ்டர் மீன்ஸ் இன்ஃபீரியர் போயட்ரி எழுதுகிற ஒரு பர்சன். ஓகே. கேப்டன் போபடில் யாருன்னா ஒரு சோல்ஜர். காபோட ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் தான் கேப்டன் போபடில். கிட்லி இஸ் அ கிளாத் மர்ச்சன்ட். டேம் கிட்லியோட ஒய்ஃபு. மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட் யாருன்னா கிட்லியோட சிஸ்டர். தாமஸ் கேஷ் வந்து கிட்லியோட பிஸ்னஸ் அசிஸ்டண்ட். காப் வந்து வாட்டர் பேரர்னா எ பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் வாட்டர் ஃப்ரம் ஹவுஸ் டு ஹவுஸ். ஸோ ஹூ டெலிவர்ஸ் வாட்டர் ஃப்ரம் ஹவுஸ் டு ஹவுஸ். தட் பர்சன் இஸ் கால்ட் காப். ஓகே. ஜஸ்டிஸ் கிளமெண்ட் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு லீகல் அத்தாரிட்டி இன் த ஸ்டோரி. அண்ட் அவரோட இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து இட் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த பிளே. ரோஜர் ஃபார்மல், ஹீ இஸ் ஜஸ்டிஸ் கிளமெண்ட்ஸ் கிளர்க். ஓகே. அண்ட் மைனர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காப்னு ஒரு கேரக்டர் சொன்னோம் இல்லைங்களா? காப் யார்? வாட்டர் பேரர்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வாட்டர் பேரரோட ஒய்ஃப் தான் டிப். ஸோ இதை ஒரு குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். வெல்பிரெட், டவுன்ரைட் ஹாஃப் பிரதர்ஸ். டேம் கிட்லி, மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட். கிட்லி அண்ட் டேம் கிட்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட் வந்து அவங்களோட கிட்லியோட சிஸ்டர். ஓகே. அண்ட் கேப்டன் பாபடில் இஸ் அ சோல்ஜர். காபோட ஹவுஸில் இருக்குது. காபும் டிப்பும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஹவுஸில் லாட்ஜிங் இருக்கிறது யாருன்னா கேப்டன் பாபடில். ஹீ இஸ் அ சோல்ஜர். மாஸ்டர் மேத்யூ. இந்த பாபடில், மேத்யூ, ஸ்டீஃபன், எட்வர்ட் நோயல், வெல்பிரெட் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக they used to enjoy, they used to make fun, they used to play tricks on others. அதுதான் அவங்களோட வேலை. ஓகேவா? ஸோ எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அப்படின்றதுலே நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா என்னென்ன இருக்குது, இந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் நிறைய ஹியூமர் சென்ஸ் இருக்கும். இந்த பிளேயில் எந்தெந்த இடத்துல ஹியூமர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன தீம் இந்த ஸ்டோரியில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா லாங்குவேஜ், ஹியூமன் ஃபாலி, பேரண்ட்ஹுட். ஹியூமன் கிட்ட இருக்கக்கூடிய ஃபாலிஸ் என்ன, ஒரு பாப்புலர் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொலாகில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவர் பாப்புலர் எரர்ஸ் அப்படின்னு பென் ஜான்சன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரொலாக்லேயே கொடுத்துருப்பார். ஓகேவா? தேர் இஸ் நோ கோரஸ் அட் ஆல். பட் ஸ்டில் தீம் வந்து இதுதான். அண்ட் வந்து ஸோ இதில் நிறைய கோட்ஸ் எல்லாம் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் கிவ் த கோட்ஸ். ஓகே. ஸோ த ஸ்டோரி ஃபர்ஸ்ட். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ப்ரொலாக் கொடுத்துருக்காங்க. ப்ரொலாக் வந்து அனானிமஸாக கொடுத்த ப்ரொலாக் தான். அந்த ப்ரொலாக்ல எந்த கேரக்டரும் அசைன் பண்ணல. பென் ஜான்சன் அவரோட ஓன் தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொலாக். அண்ட் அதுவும் இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இட் gives a reference to Shakespeare as well as the English theatre. அந்த டைமில் அந்த இங்கிலீஷ் தியேட்டர் எப்படி யூஸ் பண்ணாங்க அண்ட் ஷேக்ஸ்பியர் அந்த டைமில் எப்படி ரெஃபர் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் தியேட்டர் வந்து அந்த க்ரீக் தியேட்டரை என்ன பண்ணியிருக்குன்னா
ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அந்த க்ரீக் தியேட்டர் மாதிரி தான் இங்கிலீஷ் தியேட்டரும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் க்ரீக் தியேட்டரில் அந்த கோரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மேக்ஸிமம் ஆஃப் த பிளேஸில் நம்ம கோரஸ் பார்த்துருக்கோம். டாக்டர் ஃபாஸ்டஸில் கூட கோரஸ் தான் வந்து வாட் இஸ் தி சீன் கோயிங் ஆன், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி நெக்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் அந்த கோரஸ் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணும். அந்த மாதிரி இதில் கோரஸ் கிடையாது. க்ரீக் தியேட்டரில் இட் இஸ் மென்ஷன் பட் நாட் அன் இங்கிலீஷ் தியேட்டர், எஸ்பெஷலி ஃபார் திஸ் பிளே. Every man in his humor, no chorus. The prologue is expressed in the expression of Ben Jonson's point of view, his own thoughts. அவரோட அப்ரோச் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ப்ரொலாகில் என்னென்னா லாங்குவேஜ் அண்ட் டீட்ஸ் ஆஃப் அ ஹியூமன் அண்ட் ஹியூமன் ஃபாலிஸ் அண்ட் ஹவு அ காமெடி ஷுட் பி சோசன். காமெடி எப்படிலாம் சூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அவங்களோட அண்ட் த இமேஜ் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் பென் ஜான்சன் அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளே வச்சு பென் ஜான்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹீ இஸ் இன்வைட்டிங் தி ஆடியன்ஸ் டு லாஃப் அட் தி பாப்புலர் எரர்ஸ் ஆஃப் த பிளே, பாப்புலர் எரர்ஸ் ஆஃப் த ஹியூமன் இன் த பிளே. ஓகேவா, அந்த ஹியூமன் மேக் பண்ணுற இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொலாகில் சொல்லியிருப்பார். இப்போ ஆக்ட் 1 இட் ஹேஸ் 5 ஆக்ட்ஸ். ஸோ அந்த 5 ஆக்ட்ஸில் ஆக்ட் 1ல் பிளே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, ஓல்டு நோயல் வந்து அவரோட ஹோமில் இருக்கிறாரு, பிரெயின் வார்ம் அவரோட சர்வெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் வந்து எட்வர்ட் நோயலை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் படிச்சுட்டு இருந்தால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எஜுகேஷனில் அவன் இருக்கிறத நினச்சி அவர் சந்தோஷப்பட்டுட்டு அவன் படிச்சுட்டு இருந்தால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கான்ட்ரடிக்ஷன் இதில் தெரியும் பாருங்கள். அவர் வந்து ஃபஸ்ட்டு அவன் படிக்கிறான்னு சந்தோஷப்படுவார், உடனே அடுத்த செகண்டே என்ன பண்ணுவார்னா அவன் ஐடில் போயட்ரி, ஒரு போயட்ரி அப்படிங்கிறது அக்கார்டிங் டு ஓல்டு நோயல் இட் இஸ் அ ஃப்ரூட்லெஸ் ஆர்ட் அப்படின்னு நினைப்பார், அன்ப்ராஃபிட்டபிள் ஆர்ட்னு நினைக்கிறாரு. அதுக்காக எட்வர்ட் நோயல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, ஹீ இஸ் வரிங். ஸோ ஹீ இஸ் ஃபீலிங் ஹாப்பி ஃபார் ஹிஸ் சன், ஃபார் ஹிஸ் எஜுகேஷன், ஆஸ் வெல் அஸ் ஹீ இஸ் வரியிங் அபவுட் ஹிஸ் டைம் ஸ்பெண்டிங் ஆன் ஐடில் போயட்ரி. தென் when he was talking to Brainworm about his son, Master Stephen is entering the house of old Noel. ஹவுஸுக்கு வராரு. அப்போ ஹவுஸ்க்கு வரும்போது அவர் எங்கேருந்து வராருன்னா கண்ட்ரி சைடு. மாஸ்டர் ஸ்டீஃபன் யார் அப்படின்னா ஓல்டு நோயலோட நெஃப்யூ. ஓகே, ஸ்டீஃபன் வந்து அப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, அந்த எட்வர்ட் நோயல் கிட்ட வந்து சும்மா கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ஹாக்கிங் பற்றியும் ஹண்டிங் பற்றியும் ஏதாவது புக்ஸ் இருக்கா, வாங்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. பிகாஸ் அந்த ஹாக்கிங்கும் ஹண்டிங்கும் தான் ஃபேஷனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஓல்டு நோயல் வந்து அவரோட நெஃப்யூட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எப்பயுமே உன்னோட டைமையும் மணியும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ என்னென்னா ஒரு ப்ராடிகல் அப்சர்ட் காக்ஸ்கோம்னு அவரை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அது சீன் 1. சீன் 2ல் என்ன நடக்கும்னா, சர்வெண்ட் உள்ளே வராரு. ஒரு சர்வெண்ட் சடனாக அங்கே வராரு. அங்கே வரும்போது ஒரு லெட்டர் கொண்டு வராரு. யாருக்குன்னா எட்வர்டுக்கு. அப்போது சன்னுக்கு யார் லெட்டர் அனுப்புகிறான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஓல்டு நோயல் என்ன பண்ணுவார்னா, அதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நானும் எட்வர்டு தான், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ எ நோயல், ஸோ நானும் எட்வர்டு தான், நான் லெட்டரை படிப்பேன்னு சொல்லிட்டு லெட்டரை படிக்கிறார். ஓகே, ஸோ பிரெயின்வார்ம் கிட்ட சர்வெண்ட்டுக்கு ஒரு ட்ரிங்க்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லெட்டரை படிக்கிறாரு. லெட்டரை படிக்கும்போது தெரியுது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா, வெல்பிரெட் அப்படிங்கிற பர்சன். வெல்பிரெட்டும் டவுன் ரைட்டும் ஹாஃப் பிரதர்ஸ்ன்னு சொன்னேன்னா, ஸோ வெல்பிரெட் கிட்டேருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, அவர் வந்து ஒரு ரோகிஷான கேரக்டர் வெல்பிரெட். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஓல்டு ஜூரி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு எட்வர்டை நீ வா, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி வந்து அந்த இடத்துல போய் இவங்க மீட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபன் அண்ட் அம்யூஸ்மெண்ட், அவ்வளோதான். ஸோ அதில் எந்த எதுவுமே கிடையாது. அதனால ஓல்டு நோயலுக்கு இது ஆங்க்ரியாக இருக்கும். அந்த லெட்டரை பார்த்து ரொம்ப வெரி பண்ணுவார். பட் ஸ்டில் பிரெயின் வார்மை கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா, எட்வர்ட் நோயல்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துரு, ஆனால் நான் வந்து லெட்டரை படித்தேன்னு மட்டும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, இது சீன் 2ல். ஸோ அதுதான் சொல்லுவார். பிரெயின் வார்ம் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போனோடனே போய் அங்கே சொன்னாலுமே எட்வர்ட் நோயல் கிட்ட போய் பிரெயின் வார்ம் லெட்டரை கொடுத்துட்டு ஓல்டு நோயல் அதை படிச்சுட்டாருன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். இருந்தாலும் ஓல்டு நோயலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே வாட் ஹீ திங்ஸ் மீன்ஸ் ஹீ டசன்ட் வாண்ட் டு ஸ்டாப் த ஜேர்னி ஆஃப் ஹிஸ் சன். அவங்க சன்னோட பிளானை இது பண்ண வேண்டாம், இதில் எந்த வயலண்ட் ஏன் அப்படி ஸ்டாப் பண்ண வேணாம்னு நினைப்பாருன்னா, வயலண்ட்டாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வயலன்ஸ் வில் நாட் ஹெல்ப் அ மேன் டு இம்ப்ரூவ் ஆர் டெவலப். ஸோ ஒன்லி த்ரூ தட் மீன்ஸ் the father cannot make the
மேக் ஹிஸ் சன் ஃபியர்ஃபுல்லாக வச்சுக்கோ. ஒரு ஃபியரை விட லவ் தான் வந்து நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு வர முடியும், அதனால ஐ டோன்ட் லைக் டு ஸ்டாப் அப்படின்றத அவர் நினச்சிருப்பார். அடுத்து சீன் 3ல் என்ன நடக்கும்னா, பிரெயின் வார்ம் வந்து லெட்டரை எட்வர்ட் கிட்ட டெலிவர் பண்ணிவிடுவார். ஸோ ஓல்டு நோயல் இதை ரீட் பண்ணிட்டாருன்றதையும் சொல்லிடுவார். அப்போது ஸ்டீஃபன் உள்ளே வராரு. ஸ்டீஃபன் உள்ளே வந்தோடனே எட்வர்ட் அந்த லெட்டரை படிக்கிறாரு. இந்த லெட்டரை படிக்கும்போது லெட்டரை எட்வர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் உள்ளே வருவாரா? ஸ்டீஃபன் உள்ளே வந்த உடனே அவருக்கு வந்து என்ன தோணிடும்னா, எட்வர்டு சிரிப்பார். சிரித்த உடனே ஸ்டீஃபனை பார்த்து தான் எட்வர்ட் இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாருன்னு சொல்லி அவர் ரொம்ப மெலங்கலிக் ஆகிடுவார். அப்புறம் தான் எட்வர்ட் சொல்லுவார், உன்னை பார்த்து நான் சிரிக்கலை, நான் லெட்டரை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து என்ன ஆகும்னா, மேத்யூ டவுன் கேர்ள். ஸோ அந்த லெட்டரை படித்த உடனே எட்வர்டும் ஸ்டீஃபனும் 2 பேருமே சேர்ந்து, ஏன்னா எட்வர்ட் இன்வைட் பண்ணுவார், நான் இப்படி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண தான் போகிறேன், யூ ஆல்சோ ஜாயின் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டீஃபன் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். அடுத்து சீன் 4ல் என்ன நடக்கும்னா, மேத்யூ வந்து யாருன்னு சொன்னேன், ஒரு டவுன் கேர்ள்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா காபோட ஹவுஸ்க்கு வராரு. காபோட ஹவுஸ்க்கு வந்த உடனே அங்கே வந்து என்ன கேட்குறாருன்னா, கேப்டன் பாபடில் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ காப் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு கிங் ஆஃப் ஃபிஷ் மாதிரி, நீ வந்து என்கிட்ட கேப்டன் பாபடில் பற்றி கேட்குற, ஸோ அவன் எங்கே வேணா இருப்பான், இப்போ எங்கே இருக்கான்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மேத்யூவும் வந்து அதை நினச்சி சர்ப்ரைஸ் ஆகுறாரு. பாபடில் வந்து உண்மையாகவே காபு கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகுறாரு. காப் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, உள்ளே போய் பாருங்கள், அவர் பெஞ்சில் தான் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி. யார்? பாபடில். ஸோ காப் வந்து மேத்யூ கிட்ட அவரை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அவர் வந்து ஒரு ராயல் லைன் ஆஃப் ஃபிஷ்ஷு, கிங்கு அப்படின்ற மாதிரிலாம் அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அவர் யார்? காபுன்றவர் ஒரு ஹவுஸுக்கும் போய் வாட்டர் டெலிவர் பண்ணுற ஒரு பர்சன் தான். அப்போ அவருக்கு வந்து என்னென்னா, காபு வாட்டர் டெலிவர் பண்ணுற வீட்டுக்கு போகும்போதெல்லாம் மேத்யூவும் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஹவுஸ் எல்லாம் பார்க்குறாரு. ஓகே. ஸோ கிட்லியோட ஹவுஸ்க்கு போகும்போது கிட்லி வந்து காப் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பிரிட்ஜெட் கிட்லியோட லவ்வில் இருக்கான். ஓகேவா? சாரி, மேத்யூ வந்து அந்த கிட்லியோட சிஸ்டர் பிரிட்ஜெட் கூட லவ்வில் இருப்பான். ஸோ ஹி வாண்ட் டு ஷோ ஹிஸ் போயட்ரி. மேத்யூ போயட்ரி எழுதுகிற ஒரு பர்சன். அவரோட போயட்ரி எப்படி இருக்குன்னா, ரொம்ப காமெடியாக இருக்கும். அதான் படித்தா சிரிக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் பிரிட்ஜெட் கிட்லிக்கு போய் போயட்ரி ரீட் பண்ணலாம் அப்படின்னு காபு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போய் இது பண்ணுவார். காபு கிட்லி வீட்டுக்கு போகும்போது மேத்யூ ரீட்ஸ் வேர்சஸ் டு பிரிட்ஜெட். இந்த ஹேபிட்டை பார்த்தா காபுக்கு வந்து செம்ம கோமா, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கான ஃபீலிங்காக இருக்குது. அடுத்து மேத்யூ வந்து நெக்ஸ்ட்டு ஆக்ட் 1 சீன் 5ல் என்ன ஆகுதுன்னா, மேத்யூ கேப்டன் பாபடில் பார்க்குறாரு. ஸோ கேப்டன் பாபடில் யார்? ஒரு சோல்ஜர். அவர் வந்து எங்கே இருக்கிறாரு? காபோட ஹவுஸில் இருக்கிறாரு. ஸோ காபோட ஹவுஸில் இருக்கும்போது பாபடில் வந்து மேத்யூ கிட்டே கேட்குறாரு. மேத்யூவும் பாபடிலும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டு நம்ம வந்து எப்படி ட்ரங்க் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ட்ரங்கன் நைட்டு பற்றி பேசுகிறாங்க. அடுத்து காபோட ஹவுஸில் இருக்கிறத பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லாத, ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் இது. ஏன்னா காப் வந்து ஒரு வாட்டர் பேரர், இவர் வந்து ஒரு பாபடில் வந்து ஒரு சோல்ஜர். ஸோ அவர் அங்கே இருக்கிறத யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு மேத்யூ கிட்ட சொல்லுவார். ஸோ பாபடில் வந்து மேத்யூ கையில் இருக்கிற ஸ்பானிஷ் ட்ராஜடி, தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி இருக்கிறத பார்த்து நோட்டீஸ் பண்ணுறாரு. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க, அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஸ்டோரியை பற்றி 2 பேரும் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ மேத்யூ என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போது ரீசெண்டாக ஒரு ரைட்டிங் எழுதிட்டுருக்கேன், அதை நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் வரணும், என்னை ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மேத்யூ வந்து பாபடில் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா, டவுன் ரைட் கூட அவனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு டவுன் ரைட் வந்து அவனை த்ரெட்டன் பண்ணியிருக்கான். என்ன த்ரெட்டன் பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். என்ன பனிஷ்மெண்ட்னா, பாஸ்டினாடோனா என்னன்னாக்க, ஒரு இது வச்சு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட், ஒரு டார்ச்சர். அந்த ஃபீட் இருக்கு இல்லையா, சோல்ஸ் ஆஃப் த ஃபீட் இருக்கு இல்லையா, பாதம், அந்த பாதத்தில் வந்து எதையாவது வச்சு குத்தி டிக்கிள் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு என்ன இது பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே பாபடிலுக்கு ஒரே கோவம் வந்துட்டு, அந்த மாதிரி அவன் பண்ணானா நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்வாட்ஸ், அவர் சோல்ஜர் இல்லையா, ஸ்வாட்ஸ் வச்சு நான் வந்து அவரை பயமுறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவரை வந்து இது பண்ணுறேன், டியூவல் பண்ணுறேன், சண்டைக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ
இப்போ வந்து 2 பேருமே எங்கே போகிறாங்க, சாப்பிட்டுட்டு வெல்பிரெட்டை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ரைட்டை பற்றி வெல்பிரெட் கிட்ட பேசுவோன்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ஏன்னா டவுன் ரைட் யார், வெல்பிரெட்டோட ஹாஃப் பிரதர் இல்லையா. அடுத்தது கிட்லி யாருன்னு சொன்னேன், கிளாத் மர்ச்சன்ட்னு சொன்னேன். கிட்லி எங்கே இருக்கிறாரு, அவரோட அசிஸ்டண்ட் அவரோட அசிஸ்டண்ட் யாருன்னா தாமஸ் கேஷ், பிஸ்னஸ் அசிஸ்டண்ட் வந்து தாமஸ் கேஷ். அவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 பேரும் நிற்கிறாங்க. இந்த தாமஸ் கேஷு, டவுன் ரைட், கிட்லி 3 பேரும் கிட்லியோட ஹவுஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. கிட்லி வந்து கேஷை என்ன பண்ணுறாருன்னா ஒரு தள்ளி அனுப்புகிறாரு. எதுக்காக அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் அவங்க பிஸ்னஸ்க்காக பண்ணணும். அது அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு டவுன் ரைட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படி என்ன பேசுகிறாருன்னா தாமஸ் கேஷை அவர் எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாரு, எப்படி அவர் வளர்ந்தாரு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறாரு. அப்புறம் கிட்லி வந்து டவுன் ரைட் கிட்ட ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறாரு. என்ன இஷ்யூ அப்படின்னா வெல்பிரெட்டை பற்றி பேசுகிறாரு. வெல்பிரெட் எப்படின்னா ஒரு இர்ரெகுலர் பர்சனாக இருக்கான், ஒரு மொராலிட்டி இல்லாத, ஒரு மாரல் வேல்யூஸ் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கான். சம்டைம்ஸ் எனக்கு வந்து அது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். யார்கிட்ட, டவுன் ரைட் கிட்ட. முன்னாடி சீனில் என்ன பார்த்தோம், மேத்யூ வந்து போபடில் கிட்ட டவுன் ரைட் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஏன்னா டவுன் ரைட் அவரை த்ரெட்டன் பண்ணதா. ஸோ வெல்பிரெட் கிட்ட போய் டவுன் ரைட்டை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு மேத்யூவும் போபடிலும் வருவாங்க. அடுத்த சீன்லேயே கிட்லி வெல்பிரெட் டவுன் ரைட் கிட்ட வெல்பிரெட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஓகேவா. ஸோ ஹாஃப் பிரதர்ஸ் இல்லையா, இவங்ககிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ டவுன் ரைட் வந்து அந்த வெல்பிரெட்டோட பிஹேவியர் கேட்டு ரொம்ப வரிடாக ஃபீல் பண்ணுறாரு, ஒரு மாதிரி அனாய்டாக இருக்குது. ஸோ டவுன் ரைட் வந்து அவரோட இதை பற்றி வெல்பிரெட்டோட ஆக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த சீனில் நடக்குது. ஏன் கிட்லி வந்து ரொம்ப வரி பண்ணுறாரு அப்படின்னா வெல்பிரெட் வந்து கிட்லியோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, இப்போ எட்வர்ட் நோயலுக்கு லெட்டர் அனுப்புனார்ல, அது மாதிரி எட்வர்ட் நோயல், மேத்யூ, அப்புறம் யார், போபடில், அவங்க கூடலாம் சேர்ந்து ஹீ இஸ் மேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ட்ரிக்ஸ், சம் கைண்ட் ஆஃப் ஃபன் இன் த ஹோம் இட் செல்ஃப். ஸோ அந்த அடுத்தவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ண மாதிரி தே ஆர் டூயிங் சம்திங் பேட். ஸோ தட் ஹீ இஸ் வரியிங். அதை கிட்லி வந்து ஏதாவது குவெஸ்டின் பண்ணாலுமே அதை என்ன பண்ணிடுறாருன்னா கிட்லியை வந்து உங்களை நான் கக்கோல்டு பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாரு. கக்கோல்டுனா என்னது, கக்கோல்டுன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒய்ஃப் வந்து இல்லீகலாக பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹஸ்பண்டை கக்கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த கக்கோல்டட் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரி பண்ணுறான். ஓகேவா. ஸோ அடுத்து இந்த டைமில் இந்த விஷயம் நடந்துட்டுருக்கப்போ மேத்யூவும் போபடிலும் அந்த இடத்துக்கு வராங்க. யாரை தேடி வராங்கன்னா வெல்பிரெட்டை தேடி வராங்க. அப்போது கிட்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, லாஸ்ட் நைட் அவன் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. டவுன் ரைட்டை வந்து ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். யார், போபடில். ஏன்னா போபடில் கிட்ட அவர் யார் சொல்லியிருந்தா, மேத்யூ வந்து டவுன் ரைட் இது பண்ணுறான்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதனால் அவனை பார்த்து ஸ்கேவெஞ்சர்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ டவுன் ரைட் வந்து இப்போது அவனை வந்து திட்டலாம் அடிக்கலான்னு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிவோரிங் கோலர் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு டவுன் ரைட் சாப்பிட்றதுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா காபு யார், வாட்டர் பேரர்னு சொன்னோம். அவர் வந்து வாட்டர் டெலிவர் பண்ணுறாரு. இப்போ கிட்லி லேமன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா வெல்பிரெட் வந்து உள்ளே அவன் வீட்டுக்குள்ளே விட்டதே ரொம்ப அவனோட வரியை டபுள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஹீ இஸ் லைக்லி டு பி கக்கோல்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை நினச்சி வரி பண்ணுறாரு, லேமன் பண்ணுறாரு. பிவேர், அதான் ஒரு மியூச்சுவல் அப்பீடைட் டத் மீ டு ட்ரீட். ஸோ இதெல்லாம் அந்த டெக்ஸ்டில் உள்ள லைன்ஸு. டேம் கிட்லி அண்ட் மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட் யார், கிட்லியோட சிஸ்டர். அவங்க 2 பேர் வராங்க. டேம் கிட்லி வந்து கிட்லி ரொம்ப அஜிடேட்டடாக இருக்கிறத பார்த்து அது பண்ணுறாரு. அவர் ஓகேவா இல்லையா, அவருக்கு ஃபீவர் எதுவும் இருக்கா, ஸோ அந்த கோல்டுலேருந்து அவர் வெளியில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த டேம் கிட்லி அவங்கள பார்த்து வரி பண்ணுறாங்க. கிட்லிக்கு ஏதோ சம்திங் ஆகிடுச்சு, அனாய்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து கிட்லி வந்து அவனோட ஃபீவர் என்னது, டேம் கிட்லி அந்த கக்கோல்டட் ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீவரிஷ் அந்த ஃபீலிங் தான். அதனால் அதிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மூர்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பிரெயின் வார்ம் என்டர் ஆகுறாரு.
எப்படி என்டர் ஆகுறாருனா ஒரு வேக்ரண்ட் சோல்ஜராக, வேக்ரண்ட் எக்ஸ் சோல்ஜராக பிரைன்வான் அவரை டிஸ்கைஸ் பண்ணிக்கிட்டு வராரு. ஏன் அவர் டிஸ்கைஸ்டில் வராரு அப்படின்னா, ஓல்டு நோயலோட அட்டெம்ப்ட் என்ன அட்டெம்ப்ட் பண்ணுறாரு, ஓல்டு நோயல் எட்வர்டை ஃபாலோ பண்ணுறாரு, ஸ்பை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் பண்ணுறாரான்னு அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இவர் வந்து ஒரு சோல்ஜர் வேஷத்தில் வராரு. அப்போ எட்வர்டு ஸ்டீஃபனும் அந்த டைமில் வராங்க. ஸ்டீஃபன் வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட பர்ஸை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி வரி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அது அவனால் மறைக்க முடியல, வரி பண்ணிகிட்டே வரான். அப்போ பிரெயின் வார்மால் என்ன பண்ண முடியல, மறைக்க முடியல, நான் வந்து பிரெயின் வார்ம் தான், நான் ஒரு சோல்ஜராக இருக்கிறேன், டிஸ்கைஸில் இருக்கான் இல்லையா. ஸோ ஸ்டீஃபன் கிட்டேயும் எட்வர்டு கிட்டேயும் மறைக்க முடியல. ஸோ அப்போ உண்மையை சொல்லிடுவான். சொல்லப்போ அவன்கிட்ட அவன் கையில் ஒரு ஸ்வேர்டு இருக்கும். அந்த ஸ்வேர்டை என்ன பண்ணிடுவான்னா ஸ்டீஃபன் கிட்ட சேல் பண்ணிடுவான். ஸோ ஸ்டீஃபன் வந்து அந்த ஸ்வேர்டு வந்து குட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட் பியூரான ஒரு ஸ்வேர்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை அவன் வாங்கிடுவான். ஓகேவா, அந்த ஸ்வேர்டை வாங்கிடுவான். அந்த சீன் அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஓல்டு நோயல் வந்து மூர்ஃபீல்டுக்கு வராரு. ஸோ மூர்ஃபீல்டில் தான் அவன் ஸ்வேர்டு வாங்குறான். ஓகே, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்வேர்டு சேலுக்கு இருக்குது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டீஃபன் அந்த ஸ்வேர்டை வாங்கிடுவான். அடுத்தது வந்து ஓல்டு நோயல் அதே மூர்ஃபீல்டுக்கு வரான். இப்போ ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த மூர்ஃபீல்டில். என்ன ஸ்பீச்னா, ஹீ இஸ் கிவிங் அ ஸ்பீச் அபவுட் பேரண்டிங் பற்றி கொடுக்கும்போது அவரே வந்து அந்த சேஞ்ச் ஆகுறாரு இல்லையா. ஸோ அந்த ஹீ இஸ் கீப்பிங் ஆன் சேஞ்சிங் ஹிஸ் ஐடியாஸ். என்ன ஐடியாஸ் அப்படின்னா, he wanted to take control over Edward's life. அப்புறம் he wanted to give some space. ஃப்ரீயாகவும் விடணும்னு நினைக்கிறாரு, கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் அதை பற்றி பேசுகிறாரு. அடுத்து அவரோட நாஸ்ட்ராலஜிக்கல் மெமரி வந்துடுது. அவரோட ஓன் யூத் எப்படி இருந்துச்சு, அவரோட மேனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட ஓன் ஃபால்ஸை ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நம்மளோட குழந்தைங்களுக்கு இருந்துடக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அடுத்தது பிரெயின் வார்ம் அந்த மூர்ஃபீல்ஸுக்கு திரும்ப ரீஅப்பியர் ஆகுறாரு. அதே டிஸ்கைஸில் தான், யார் மாதிரி, எக்ஸ் சோல்ஜராக. ஸோ அவர்கிட்ட ஓல்டு நோயல் கிட்ட கொஞ்சம் மணி கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவரோட பேர் வந்து ஃபிட்ஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நோயல் அப்போ சொல்கிறாரு, இப்படி இன்னொருத்தங்க கிட்ட யார்கிட்டயோ வந்து மணி கேட்குறியே, இது வந்து உனக்கு அஷேம்டா இல்லையா, நீ வார்ஸுக்கு போகணும், நீ சோல்ஜர் தானே, வார்ஸுக்கு போ, அண்ட் வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணி நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரொம்ப பிட்டி பண்ணி, நான் அவனை வச்சுக்கிறேன், வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரெயின் வார்ம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. எதுக்கு ஹாப்பி ஆகுறாரோ, அவரோட டிஸ்கைஸில் இருக்கிறது வந்து அவர் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் அவர் வந்து ஹாப்பி ஆகிட்டு, இனிமேல் எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் ஓல்டு நோயல் கிட்டேருந்து எட்வர்டுக்கு கொடுத்துடலான்னு ஓல்டு நோயல் கூடயே ஒரு சோல்ஜராக அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 2 இதோட முடிஞ்சிருது. ஆக்ட் 3ல் ஒரு ஸ்ட்ரீட்டில் விண்ட்மில் டேவன் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல மேத்யூ அண்ட் போபடல் மீட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஆல்ரெடி யாரை தேடிக்கிட்டு இருக்காங்க, வெல்பிரெட்டை தேடிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கிட்லியோட ஹவுஸுக்கு போனாங்க, பட் அங்கே வெல்பிரெட் இல்லை, லாஸ்ட் நைட்டே அவர் வரலன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. இன்னும் அவங்க வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா, போபடல் அந்த இன்னும் தேடிட்டு இல்லை, அந்த இடத்துல வந்து வெல்பிரெட்டை பார்த்துடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க டவுன் ரைட்டை பற்றி. வெல்பிரெட் கிட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தானே போனாங்க. வெல்பிரெட் கிட்ட டவுன் ரைட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வெல்பிரெட் வந்து இந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ எட்வர்டும் ஸ்டீஃபனும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வெல்பிரெட்டை விஷ் பண்ணிவிட்டு உங்களை ஃபைன் கேலண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, எட்வர்ட் வந்து ஓல்டு நோயல் வந்து வெல்பிரெட்டோட லெட்டரை ரீட் பண்ணிவிட்டு அதை பிலீவ் பண்ணவே இல்லை. அப்போது மார்க்கிங், லிசனிங் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல மீட் பண்ணுறதே எதுக்காக, நிறைய மார்க் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டினா எப்படி பண்ணுவோம், ஃபன் மேக் பண்ணுவோம்ல, ஒருத்தர் கலாய்ச்சிட்டு, அந்த இதுதான் அங்கே பண்ணணும், அங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டீஃபன் வந்து அவரை வெல்பிரெட் கிட்ட அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா வெல்பிரெட்டுக்கு எட்வர்டை தான் தெரியும், ஸ்டீஃபனை தெரியாது. பிகாஸ் ஸ்டீஃபன் வந்து ஓல்டு நோயலோட ரிலேட்டிவ், எட்வர்டோட ரிலேட்டிவ் இல்லையா. ஸோ அதனால ஸ்டீஃபன் வந்து அவரையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே மெலங்கலிக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேத்யூ வந்து தனியாக அவரும் அப்படி சொல்லும்போது மேத்யூ சொல்கிறாரு, நானும் வந்து மெலங்கலி தான், அதனால் நான் எப்பயுமே பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு என்னோடய போயட்ரியை எழுத ஆரம்பிச்சிருவேன், கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்கிறாரு. இப்போ போபடேல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப குவாய்ட்டாக இது பண்ணிவிட்டு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறாரு, அவரோட பேட்டில். ஏன்னா அவர் சோல்ஜர் இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு
ஸ்ட்ரிகோனியம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடந்த பேட்டில் பற்றி அவர் வந்து பேசுகிறாரு. அவரோட ஸ்வோர்டு அவர் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார், எப்படி யூஸ் பண்ணுவார்னா இந்த எக்ஸ்காலிபர்ன்றது ஒரு ஸ்வோர்ட் நேம் இல்லையா, அந்த ஸ்வார்டு மாதிரி நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி நான் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக என்னால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் இந்த எல்லாரும் இந்த ஸ்வார்ட்ஸ் பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. அவர் ஸ்வார்ட்ஸ் பற்றி பேசுகிறத கேட்டு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டு நானும் வந்து ஒரு ஸ்வார்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஸ்வார்டை பார்த்த உடனே போபடில் வந்து இது வந்து ஒரு சீப்பான ஸ்வார்டு அப்படின்னு சொன்னோடனே ஸ்டீஃபன் வந்து கோவமாயிடுவார். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அடுத்தது பிரெயின் வார்மும் அந்த குரூப்பை ஜாயின் பண்ணுறாரு. இன்னும் டிஸ்கைஸில் தான் இருக்கிறாரு. ஸ்டீஃபன் வந்து அவனை ரொம்ப ஆங்க்ரியாக அது பண்ணுறான். யார் அப்படின்னா அந்த ஸ்வார்டை பற்றி அவன் தப்பாக பேசிட்டான் இல்லையா, அதனால. ஸோ அப்போ வந்து எட்வர்டும் வெல்பிரடும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப ஹிலாரியஸாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஃபன்னியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனை வந்து ஒரு ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டீஃபன் வந்து நீ ஒரு ட்ரம் மாதிரி எல்லாரும் உன்னை வச்சு ப்ளே பண்ணலாம் போல் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணுறாங்க. பிரெயின் வார்ம் வந்து அந்த டைமில் அவரோட டிஸ்கைஸை ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணுறப்போ எட்வர்டு கிட்ட சொல்கிறாரு, ஓல்டு நோயல் என்னெல்லாம் அட்டம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வந்து எட்வர்ட் அண்ட் வெல்பிரட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஓல்டு நோயல் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா ஜஸ்டிஸ் கிளெமெண்ட் கிட்ட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த டைமில் கொடுத்துட்றாங்க. ஜஸ்டிஸ் கிளெமெண்ட் யார், யாரெல்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்களோ ஒரு லீகல் அத்தாரிட்டி, அதை சரி பண்ணி கொடுக்குற ஒரு பர்சன் தான் ஜஸ்டிஸ் கிளெமெண்ட். அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கிட்லி வந்து என்ன செய்கிறாருன்னா அவங்களோட வேர் ஹவுஸில் அதை பண்ணுறாங்க. இப்போ கிட்லி வந்து என்ன பண்ணா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அந்த இடத்துல போயிட்டுருக்கு. அப்போ அவரோட ஒய்ஃப் மேலே ஒரு டவுட் வருது. ஏன்னா அந்த டவுட் இன்னும் வேர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி அவங்க வந்து கக்கோல்டட் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா. அதனால் கேஷ் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்பயுமே நான் இங்கே இல்லைனா கூட நீ என்ன பண்ணணும், என்னோடய ஒய்ஃப் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் கேஷ் பற்றி அவங்க பேசும்போதே சொல்லியிருந்தாங்க, கேஷை வந்து நான் எவ்வளோ நம்புகிறேன் அப்படின்னு டவுன் ரைட் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால் கேஷ் கிட்ட அவரோட ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபையாக ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு whenever he goes out for business purpose. ஸோ கிட்லி வந்து ஒரு 2 மைண்டில் இருக்கிறாரு, இப்போ விடுறதா இல்லை போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பண்ணா அதனால கேஷை ட்ரஸ்ட் பண்ணி நீ டேம் கிட்லியை பார்த்துக்கோ, அவனோட வெல்பிரடும் அவனோட அசோசியேட்ஸும் யாராவது வந்தால் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஹவுஸுக்கு எப்போ அவங்க வந்தாலும் நீ எனக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. ஓகேவா. ஸோ எனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பிகாஸ் கேஷ் இஸ் அ ட்ரஸ்ட்வர்தி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அடுத்த கிட்லி அங்கேருந்து போனதுக்கப்புறம் காப் அந்த இடத்துல வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபாஸ்டிங் டேஸ் பற்றி பேசுகிறாரு. பேசும்போது கேஷ் வந்து காப் கிட்ட சொல்கிறாரு, உன்னோட ஹியூமரை நினச்சி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ் ஆகுது, நீ வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி அவர் யாரை காபை வந்து கேஷ் சொல்கிறாரு. அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னா, வெல்பிரட், எட்வர்ட், பிரெயின் வார்ம், போபடில், மேத்யூ, ஸ்டீஃபன் இவங்கெல்லாம் வராங்க. அப்போ வெல்பிரட்டை வந்து எட்வர்டும் வெல்பிரடும் பிரெயின் வார்மை அவரோட ஸ்கில்லுக்காக ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவங்க கேஷ் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கிட்லி எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. கேஷ் வந்து இந்த மேனெல்லாம் வந்தவுடனே ரொம்ப ஃபஸ்ட்டு பேனிக் ஆகுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஜஸ்டிஸ் கிளெமெண்ட் கிட்ட கிட்லி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஸோ அவர் வந்து ஒரு குட் ஃபார் நத்திங் மேன் தான். யார், போபடில் வந்து கேஷு. ஸோ எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மென் எல்லாருமே யார், குட் ஃபார் நத்திங் தான். ஸோ போபடிலும் மேத்யூவும் உள்ளே போயிட்டு மிஸ்டர்ஸ் பிரிட்ஜெட்டை பார்க்குறாங்க. மிஸ்டர்ஸ் பிரிட்ஜெட்டை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட மேத்யூ வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட வேர்சஸ்லாம் சொல்கிறாரு. வெல்பிரடும் எட்வர்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த போயட்ரியை கேட்குறதுக்காக கிட்லியோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஓகே. அப்போ காப் வந்து இப்போ கிட்லி வந்து ஜஸ்டிஸ் கிளெமெண்ட்டோட வீட்டில் இருக்கிறாரு. கேஷ் வந்து அவங்களோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிகிட்ருக்கிறாரு. கேஷ் வந்து அவங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த பர்சன்ஸ்லாம் வராங்க. இந்த பர்சன்ஸ்லாம் வந்துட்டு கிட்லி எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு போபடிலும் மேத்யூவும் பிரிட்ஜெட்டுக்காக போயம் சொல்கிறதுக்காக போயிடுவாங்க. அந்த போயட்ரியை கேட்குறதுக்காக வெல்பிரடும் எட்வர்டும் இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்போ ஜஸ்டிஸ் கிளெமெண்ட்டோட ஹவுஸில்
யார் இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி கிட்லி இருக்கிறாரு. இப்போ காப் அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போது வெல்பிரடோட அரைவல் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்றத யார் தெரிஞ்சுக்கிறான்னா கிட்லி தெரிஞ்சுக்கிறாரு. கிட்லி வந்து இதை கேட்ட உடனே ரொம்ப ஃபியர்ஃபுல் ஆகிடுறாரு, பேனிக் ஆகிடுறாரு. என்ன பேனிக் ஆகுதுன்னா அவரோட தாட் கக்கோல்டட் ஆகிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு வந்துடுது. ஸோ அதனால் கிட்லி என்ன பண்ணிடுறாருன்னா அந்த கேங் வந்து அவரோட ஒய்ஃபை கிஸ் பண்ணாங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே கிட்லிக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுது. பயம் வந்ததுனால அவர் என்ன பண்ணிடுறாரு, டேம் கிட்லியை நோக்கி என்ன நடக்குமோ அப்படின்னு பயத்துட்டு டக்குன்னு அந்த கிளமெண்ட்டோட வீட்டை விட்டு போயிடுறார். ஓகேவா? ஸோ ஆனால் காப் வந்து நீ இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொன்னாலும் அதில் காதில் வாங்காமல் அவர் கிளம்பிடுறாரு. ஜஸ்டிஸ் கிளமெண்ட் வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ரோஜர் ஃபார்மல் கிட்ட கேட்குறாரு, ஏன் கிட்லி போயிட்டாரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவ்வளோ அப்ரப்டாக டக்குன்னு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது காப் வந்து ஜஸ்டிஸ் கிளமெண்ட் கிட்ட சொல்கிறான், ஒரு போபடில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஜஸ்டிஸ் கிளமெண்ட் வந்து ஏன் போபடில் அரெஸ்ட் பண்ணணும் அதை கேட்டு அந்த சிரிக்கிறாரு. போபடில் வந்து காபை எப்படி அட்டாக் பண்ணார் அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபார்மல் இது காப் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஃபார்மல் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுவார்னா ஜஸ்டிஸ் கிளமெண்ட் சொல்லுவார், ஒரு டொபாக்கோக்காக தான் அவர் வந்து போபடில் வந்து காபை அட்டாக் பண்ணியிருப்பார். அப்போ காப் அதனால தான் ஜஸ்டிஸ் கிளமெண்ட் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கணும் போபடில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு வேர்ச்சுவான ஹர்பை வந்து நீ வந்து அப்யூஸ் பண்ணிட்ட, அதனால தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காபை அரெஸ்ட் வாரண்ட் போபடிலுக்கு அவர் கொடுத்துட்றாரு. ஸோ ஜஸ்டிஸ் கிளமெண்ட் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஜஸ்டிஸ் கிளமெண்ட்டு ஓல்டு நோயல் கிட்ட சொல்கிறாரு, எட்வர்டை பற்றி நீ வரி பண்ண வேண்டாம். ஏன்னா ஓல்டு நோயலும் ஜஸ்டிஸ் கிளமெண்ட் கிட்ட வந்திருப்பாருன்னு நம்ம பிரைன் வார்ம் எட்வர்ட் கிட்ட வந்து ஒரு சீனில் சொல்லுவார் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாரு. ஸோ நீ எட்வர்டை பற்றி வரி பண்ண வேண்டாம், வரி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவனோட ஏஜில் அவனை சரி பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு தெரியும். ஸோ யுவர் சன் இஸ் ஓல்ட் இனஃப் டு கவர்ன் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது கிட்லியோட ஹவுஸ். இப்போ கிட்லியோட ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. டவுன்ரைட் வந்து டேம் கிட்லியை சேஸ்டைஸ் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா வெல்பிரெட்டோட பர்சன்ஸ், வெல்பிரெட் எட்வர்ட் எல்லாரும் அவங்க ஹவுஸில் இருக்கிறாங்க. ஸோ டவுன்ரைட் வந்து அவரை ப்ளேம் பண்ணுறாரு. யார் அப்படின்னா டேம் கிட்லியை, நீ எப்படி இவங்களெல்லாம் விட்டு உன்னால் இருக்க முடியாதான்னு கொஷின் பண்ணுறாரு. ஸோ half a dozen men எப்படி உன் கூட இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கேன், ஒரு சென்ஸு ஒரு ரீசன் எதுவுமே இல்லையா, எப்படி how could you being how are you being with the half a dozen man அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது வந்து பிரிட்ஜெட்டு, மேத்யூ, போபடில், வெல்பிரெட், ஸ்டீஃபன், எட்வர்ட், பிரைன்வார்ம் இவங்க எல்லாமே கிட்லியோட ஹவுஸ்க்கு வராங்க. இப்போ மேத்யூ வந்து பிரிட்ஜெட்டுக்கு போய்ட்ரி ரீட் பண்ணணும்னு நினைக்கிறான். வெட்வர்டும் வெல்பிரெடும் என்ன பண்ணுறாங்கன்னா மேத்யூவோட ஸ்டோலன் ரெம்னன்ஸ்னால் என்னென்னா அவர் அங்கங்கே அந்தந்த ஸ்டோரியிலேருந்து படித்த போயட்ரியை தான் பிரிட்ஜெட்டுக்கு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து எதுலேருந்து சொல்கிறாருன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோவோட ஹீரோ அண்ட் லியாண்டர்லேருந்து சொல்கிறாரு. இப்போ அந்த வேர்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. would God my rude words at the influence to rule thy thoughts as thy fair looks do mine அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வெல்பிரெட் வந்து மேத்யூவை கேட்குறான், இந்த வேர்சஸ்லாம் யார் மேக் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது மேத்யூ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் தான் எழுதினேன், ஸோ அவனோட இதுதான் அப்படின்னு அப்போ டவுன்ரைட் திரும்ப வராரு. இந்த பீப்புளை பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு மேத்யூவோட அட்வான்சஸ் எல்லாம் நீ பிரிட்ஜெட் கிட்ட நீ அக்செப்ட் பண்ணிக்காத அப்படின்னு வெல்பிரெட் சொல்கிறார். இது எல்லாமே ட்ரிக்ஸ் தான். டவுன்ரைட்டுக்கு இந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்செட் ஆகுது. வெல்பிரெட் வந்து பிரிட்ஜெட்டை எது சொல்கிறாரு, இது மேத்யூ உங்ககிட்ட ப்ளே பண்ணுற ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ டவுன்ரைட்டுக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆகிடுது. வெல்பிரெட்டோட வேர்டு ட்ரிக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறத பார்த்தோன்னே டென்ஷன் அப்படியே எல்லாருக்குள்ளேயும் உருவாகுது. அப்போது வெல்பிரெட்டை வந்து என்ன சொல்கிறாருன்னா, டவுன்ரைட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பு, உன்னோட ரஃபியன் ட்ரிக்ஸு வேறு எங்கேயாவது நீ போய் வச்சுக்கோ, இங்கே பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. போபடில் அப்போ வந்து எல்லாருமே ரெண்டு பேருமே யார் டவுன்ரைட்டும் வெல்பிரெட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ போபடிலும் அவரோட ஸ்வாட் எடுக்கும்போது அப்போ கேஷ் உள்ளே வந்துடுறாரு. ஸோ இந்த டைமில் கிட்லி உள்ளே வராரு. கிட்லி உள்ளே வந்த உடனே ஒரு கமோஷன் அந்த இடத்துல நடக்குது. ஏன் இப்படி வந்து ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வெல்பிரெட் வந்து அவனோட டவுன்ரைட்டோட ஏன்ஷியன் ஹியூமர்ஸை பற்றி இது பண்ணுறாரு.
ஸோ டவுன்ரைட் வந்து வெல்பிரெட், போபடில், மேத்யூ எல்லாத்தையும் திட்டுறாங்க. பிரிட்ஜெட் வந்து டவுன்ரைட்டை ஏன் இவ்வளோ ஆங்க்ரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் ஒன்றுமே இருக்காது. இவங்க அவங்கள ஃபன் பண்ணுறாங்க, அவங்க இவங்கள ஃபன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ பிரிட்ஜெட்டும் டேம் கிட்லியும் எட்வர்டை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேலே அஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போது காபோட ஹவுஸில் காப் வந்து அவரோட ஒய்ஃபு டிப்பை வந்து திட்டுறாரு. ஏன் அப்படின்னா, நீ வந்து எனக்கு கக்கோல்டட் பண்ணிட்ட, நீ போபடில் கூட ஸ்லீப்பிங் பண்ணதுனால யூ ஹேவ் மேட் மீ கக்கோல்டட் அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாரு. ஸோ தட் அரெஸ்ட் வாரண்ட் வந்து நான் போபடிலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காப் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட காமிக்கிறாரு. இப்போது விண்டமில் டர்வனில் நடக்குது. எட்வர்ட் அண்ட் வெல்பிரெட் வந்து பிரெயின் வார்மை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா டிஸ்கைஸ்டாக இருக்கணும்னு. டவுன்ரைட்டுக்கு ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னா, அவங்க பிரிட்ஜெட் கிட்லி பற்றி பேசுகிறாங்க. பிரிட்ஜெட் கிட்லி பற்றி பேசும்போது எட்வர்ட் சொல்கிறான் அவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் வெல்பிரெட் என்ன ப்ராமிஸ் பண்ணுறான்னா, நீ வந்து எட்வர்ட், நீ வந்து அவளை உனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு ரோஜர் ஃபார்மல் அண்ட் ஓல்டு நோயல். ரோஜர் ஃபார்மல் யார்? ஜஸ்டிஸ் கிளமெண்ட்டோட சர்வெண்ட்டு. அவங்களும் ஓல்டு நோயலும் எங்கே ஓல்டு ஜூரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பிரெயின் வார்மும் வராரு. பிரெயின் வார்ம் எப்படி வராரு? சோல்ஜராக வராரு. சோல்ஜரோட நேம் என்ன? ஃபிட்ஸ்வர்டு. சரியா? ஸோ அப்போ பிரெயின் வார்ம் வந்து நோயல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எட்வர்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அவங்க அப்பா அவனை ஸ்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எட்வர்டுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஓல்டு நோயலுக்கு பிரெயின் வார்ம் அவரோட டிஸ்கைஸ்டு இதில் சோல்ஜராகவே சொல்கிறாரு. ஸோ எட்வர்டும் அவங்களோட குரூப்பும் என்ன பண்ணுறாங்க, அவர் ஓல்டு நோயலோட ஒர்க்கு தெரியும் அப்படின்றத பிரெயின் வார்ம் வந்து தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு ஓல்டு நோயலுக்கு தெரியுது. பிரெயின் வார்ம் வந்து என்ன பண்ணுறான்னா, காப்ஸ் ஹவுஸ்க்கு போகிறாங்க. பிரெயின் வார்ம் எட்வர்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸும் எங்கே போகிறாங்கன்னா காபோட ஹவுஸ்க்கு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எட்வர்டு வந்து யார் மேலே இருக்குன்னா அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸோட வைஃப்ஸோட. ஸோ நோயல் வந்து பிரெயின் வார்மை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான், நீ ரோஜர் ஃபார்மலோடையே இரு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வார்ம் அங்கேயே விட்டுட்டு நோயல் வந்து கிளம்புறாரு. ரோஜர் ஃபார்மலில் பிரெயின் வார்ம் என்ன பண்ணிடுறான்னா, இன்ட்ரிக் பண்ணி ஒரு ஃபால்ஸ் ஸ்டோரியை சொல்லி அவன்கிட்டேருந்து அவனோட இதெல்லாம் இது பண்ணி அங்கேருந்து அவன் எக்ஸிட் ஆகிடுறான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா, மேத்யூ, அர்னால்ட், போபடில், ஸ்டீஃபன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப யாரை பற்றியோ ரொம்ப கலாய்ச்சி ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மேத்யூ வந்து அந்த முன்னாடி நடந்த ஃபைட்டிங் பற்றியும் பேசுகிறாங்க. அப்போது எந்த ஃபைட்டிங்? டவுன்ரைட் கூட ஒரு ஃபைட்டிங் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ